நாலாவது அண்ட் லாஸ்ட் குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் 6 ஓவர் மேட்ச்சு ஈரோடு வர்சஸ் நாமக்கல். ஓனிங் பேட்ஸ் பண்ணால் ஞானவேல், சைக்கிளையும் நான் சைக்கிளாக சம்பத். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் சிம்பு. பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் லாங் ரன் அப்பில் இருந்தவராரு. கேட்சுக்கான சான்ஸானு பார்த்தா நல்ல எஃபோர்ட்டுங்க. அங்கே ஃபீல்டர் இருந்து நல்லா ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காரு. ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஓனிங் பேட்ஸ் பண்ண அந்த சம்பத் ஆன் ஸ்ட்ரைக். பாலோட செகண்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு. ஃபாஸ்ட்டாக போகுது, கண்டிப்பாக அது பவுண்டரி போயிருங்க. ஹிட் பண்ண ஃபஸ்ட்டு பால்லே ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு இங்கே சம்பத். அவரோட தேர்ட் ஒன் அகைன் மறிச்சு அடிச்சிருக்காரு. கேட்சானு பார்த்தா ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களா, போயிட்டாங்க. நல்லா பவுண்டரி போக விடாமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2 ரன் ஓட்டாங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் உடம்பு லைனில் வந்திருக்காரு. லெக் பை டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனார். ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அம்பேஸ் கால் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. கிரிப்பு சவுண்டுன்னு நினைக்கிறேன். டாட் பால் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஒன் மோர் கண்டவுட்டாக ஆனார். ஃபீல்டர் கையில் போயிருந்தாலும் குயிக்கராக ஒன்று ஓட்டாங்க. ஓவருக்கு 8. செகண்ட் ஓவர் பட எங்கள் பிரகாஷ். ஃபர்ஸ்ட் ஒன் சுற்றிருக்கான ட்ரை சூப்பராக அடிச்சிருக்காருங்க. திரும்பி அங்கே பவுண்ட்ரி போயிடுச்சு. செகண்ட் ஒன் பிகைன் த ஸ்டம்பில் கண்டிப்பாக ஆடிடுவாருங்க. பேட்டிங் வெயிட் பண்ணி தான் ஆனார். பாலுக்கு ரியாக்ட் பண்ணுற மாதிரி தெளிவாக ஆடிருக்காரு. பேக் டு பேக் 2 பவுண்ட்ரி பிகைன் த ஸ்டம்பில். பாலோட தேர்ட் ஒன் ஹார்டிக் பவுண்ட்ரி பதிவு பண்ணுறாருன்னு பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா கவரில் அடிச்சிருக்காரு. இப்போ தான் எக்ஸ்ட்ரா கவரில் இந்த ஃபீல்டரை எடுத்து உள்ளே வச்சாங்க. பவுண்ட்ரி போகுது இந்த பக்கம் சொல்லி தெளிவாக ஆடிருக்காரு. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் அப் டு ஏக்கர் சூப்பராக போட்டிருக்காரு. திருகல் பந்து டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. 5th ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். ஒட்டம்பு லைனில் கொண்டு வந்திருக்காரு. பேக் டு பேக் 2 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. இங்கே 2வது ஓவரோட லாஸ்ட் ஒன் மோர் சுற்றிருக்காரு. ட்ரை ஃபீல்டர் கையிலே போகுதான்னு பார்த்தா எஸ் நல்ல டேக் ஆன். 2 ஓவருக்கு 18. தேர்ட் ஓவர் போட எங்கள் சதீஷ். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே கணிச்சு அடிச்சிருக்காரு. எக்ஸ்ட்ரா கவரில் பவுண்ட்ரி போகுதான்னு பார்த்தா ஃபீல்டை விரட்டி போய்க்கிருக்காங்க. ஸ்டாப் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த பால் 2 ரன். செகண்ட் ஒன் கண்ட்ரோல்டாக ஆடி இருக்காரு. கேப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டு 1-ஆ மாற்றிட்டாங்க. தேர்ட் ஒன் கேப்பில் போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் உடச்சி போட்ட பால் ஃபீல்டர் கையிலேயே போயிருந்தாலும் குயிக்கராக 1 ஓடுறாங்களா அங்கே அடித்து பார்த்துருக்காங்க. ஓட்டாங்க 1. நெக்ஸ்ட் ஒன் ட்ரை தரையோட தரையாக தான் போயிருக்கு. தெளிவாக மீட் ஆகலை. ஃபீல்டர் கைக்கு போய் 2 ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா. ஃபஸ்ட்டு டபுள் இந்த ஓவரில். லாஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போய் சூப்பராக அடிச்சிருக்காரு. அங்கே சான்ஸ் பார் செகண்ட் அட்டம்க்கு அப்புறம் ட்ராப் ஆகி இங்கே 2 ரன் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கு. ஓவருக்கு 26. ஃபஸ்ட் பாலே சுவிட்சுக்கு திரும்பியே நின்னார். தெளிவாக போட்டிருக்காங்க டாட் பால். செகண்ட் ஒன் அகைன் உடம்பு லைன் லெக் பை 1 ரன் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்புக்கு வெரி க்ளோஸ்டாக வந்துச்சு. விக்கெட்டுக்கான ஒரு ஆப்பே ஸ்டம்பில் படலைன்னா டாட் பால் கொடுத்துருக்காங்க. இந்த பாலில் போன பாலே ஒய்டு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் கட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதிகபட்ச சிங்கிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் 1 ரன். போன பால் ஒரு நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். உடம்புல பட்டிருக்கு. லெக் பை 1 ரன் டாட் பால். 4 ஓவருக்கு 30. 5வது ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் உடச்சி போட்ட பால். அங்கே தெளிவான ஃபீல்ட் செட்டப் நிற்க வச்சு தான் போட்டிருக்காங்க. நாலாவது 1 ரன். செகண்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் 6-ஆ கேட்சான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் லயனில் கேட்ச் ட்ராப் ஆகிருக்கு. 1 ரன். போன பால் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப அடித்து போட்ட பால் எடுத்து அடிச்சிருக்காரு. அங்கே கேட்சா விட்டு பிடிச்ச பார்த்துருக்காங்க. பவுண்ட்ரி போகாமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் செம்புக்கு ரொம்ப க்ளோஸுங்க. டாட் பால் கொடுத்துருக்காங்க. போன பால் போய் நெக்ஸ்ட் ஒன் அனதர் ஒன் டாட் பாலோட 5வது ஓவர் இங்கே முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஓவருக்கு 36. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் பட இந்த மேட்சுக்கான ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளேயில் ஸ்டார்ட் பண்ணியிருந்த சிலம்பு. ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல வேகம், அதன் காரணமாக தெளிவாக கனெக்ட் பண்ண முடியல. அதிகபட்ச சிங்கிளாக தான் இருக்கும். எஸ் இந்த பால் 1 ரன். செகண்ட் ஒன் உடம்பு லைனில் பட்டிருக்கு. லெக் பை 1 ரன் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். அங்கே கீப்பர் கையில் பட்டு வந்திருக்கு. பின்னாடி சிங்கிள்.
நெக்ஸ்ட் ஒன். வெள்ளைக்கு வந்து லெக் சைடே அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் பவுண்ட்ரிஸ் போடாமல் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. நல்ல ஃபீல்டிங் போட்டு 2 ரன் ஓட்டாங்க இந்த பாலில். பாலோட நெக்ஸ்ட் ஒன். நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரின்னு பார்த்தா ஃபீல்டர் பாலுக்கு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கலை. இங்கே 2 ரன் எடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் ஒன். நேருக்கு நேர் சூப்பராக அடிச்சிருங்க. ஸ்டாண்ட் அண்ட் டெலிவரி தெளிவாக அடிச்சிருக்காரு. ஸோ அவர் எதிர்பார்த்த பாலை கடைசி பால் போட்டு தப்பு பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நினச்ச இடத்துல இருந்த உடனே தெளிவாக ஆட்டாருங்க. சூப்பரான ஒரு 6 இங்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. 6 ஓவருக்கு 48 அடிச்சிருக்காங்க. 49 டார்கெட் ஃப்ரம் நாமக்கல். இன்னிங்ஸில் எங்கள் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கில் சண்முகம் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண. விஜய பாரதி ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்டம்புக்கு வெரி க்ளோஸ். ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டுக்கான ஒரு அப்பீல். விக்கப்பில் அங்கே அம்பேர் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. டாட் பால் கன்வெர்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் பாலே இங்கே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு விஜய பாரதி. செகண்ட் ஒன். ஸ்டெப் அவுட் பண்ணி போனார். அங்கே கேட்சுக்கான சான்ஸாக ஃபீல்டர் ஆல்மோஸ்ட் கைக்கு போயிருந்தாலும் மிஸ் ஃபீல்டு நடந்திருக்கு. ஒரு ரன். பேட்ஸ்மேன் வந்த மணிக்கமன் ஸ்ட்ரைக் சூப்பராக அடித்தாருங்க. கிளாசிக்கான ஒரு பவுண்ட்ரியா ஆறான்னு பார்த்தா செக் பண்ணி கொடுப்பாங்க. பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன். தட்டி விட்டுருக்காரு. சிக்கி ஷாட் இந்த சம்பில் பவுண்ட்ரி போகுதான்னு பார்த்தா ஃபீல்டர் விரட்டி பாலுக்கு போயிட்டாங்க. 2 ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 பேட்ஸ்மேனுமே நேற்று இரவில் ரன்னிங் பிட்டு ஃபாஸ்ட்டாக போய்க்கிருந்தாங்க. 2 ரன். பாலோட நெக்ஸ்ட் ஒன். விரட்டி ஆட பார்த்துருக்காரு. அங்கே பாயிண்டில் ஃபீல்டர் நல்ல ஸ்டாப். ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன். விட்டு தட்டியிருக்காரு. கேப்பில் போயிருக்கு. ஃபீல்டை விரட்டி பாலுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப். பேக் டு பேக் 2 100 தேவை அப்படிங்கிற நிலமையில 9 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் பட எங்கள் சதீஷ் டு ஷாம் டிஃபன்ஸ் மைண்ட் ஷாட் தட்டி விட்டு ஓடிருக்காங்க. ஒரு ரன். பால் ஒரு வைட். செகண்ட் ஒன் ரீபால். பிகைந்த சம்பில் ஃபாஸ்ட்டாக பேட்டை எடுத்தார். பவுண்ட்ரி போகுதா? செடிக்குள்ளே ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. போயிடுச்சா பவுண்ட்ரி? ஓகே பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன். ஃபுல் டாஸ் பால் தரையா ஆடி இருக்காரு. இன்னும் சொல்லிட்டாங்க டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன். விரட்டி ஆடி இருக்காரு. கேப்பில் தான் போகும். இதையும் சிங்கிளாக மாற்றுவாங்க. எஸ். நெக்ஸ்ட் ஒன். ஸ்டெப் அவுட் பண்ணி போய் மறிச்சு அடிச்சிருக்காரு. தரையாக போயிருக்கு. 2 ஓடிடுறாங்களா ஃபீல்டர். நல்ல ஸ்டாப்புங்க. 2 ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன். அப் டு ஏக்கர். எக்ஸலன்ட் டெலிவரிங்க. டாட் பால். ஓவருக்கு 18. தேர்ட் ஓவர் பட பிரசாத் ஃபர்ஸ்ட் ஒன். விரட்டி போய் சூப்பராக அடிச்சிருக்காரு. அங்கே பவுண்ட்ரி போகுதான்னு பார்த்தா ஃபீல்டர் கண்டிப்பாக விரட்டி பார்ப்பாங்க. அவளை ஈஸியாக விட மாட்டாங்க. ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆயிருக்கு. நல்ல ஃபீலிங்கை போட்டுங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன். உடச்சி போட்ட பால் கட் பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்டாப். ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன். பாயிண்ட் தலைக்கு மேலே கட் பண்ணியிருக்காரு. பவுண்ட்ரியான்னு பார்த்தா அகைன் ஃபீல்டர் தாண்டி போக விடாமல் ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 2 ரஷ் பண்ணுறாங்களா? எக்ஸலன்ட் எஃபோர்ட்டுங்க. அங்கே செக் பண்ணி கொடுப்பாங்க. நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன். ஃபுல்லாக மறுக்கி போனார். எக்ஸலன்ட் கம்பேக்ங்க. தெளிவாக போட்டிருக்காரு பவுலர். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். தெளிவாக அடிச்சிருக்காரு. நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரியா கேட்சான்னு பார்த்தா ஃபீல்டர் விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காங்க. 2 ரன். பாலோட நெக்ஸ்ட் ஒன். ஸ்டெப் அவுட் பண்ணி போனார். சூப்பர் டெலிவரி. நல்ல கம்பேக். தெளிவாக போட்டிருக்காரு. இங்கே டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. இந்த டாட் பாலோட 3வது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. 3 ஓவருக்கு 23 அடிச்சிருக்காங்க. ரிமைனிங் 3 ஓவருக்கு கிட்டத்தட்ட 26 அடிக்கணும். 4வது ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன். தெளிவாக கட் பண்ணியிருக்காருங்க. இந்த ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாலோட செகண்ட் ஒன். கேட்ச். பவுலர் கொஞ்சம் மெனக்கட்டு வந்தால் கேட்சை பிடிக்கிறான்னு பார்த்தா முன்னாடியே கொடுத்துருக்கு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். கேப்பில் போயிருக்கு. கண்டிப்பாக இந்த பால் 2 ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. கீப்பரும் தேர்ட்மன் ஃபீல்டரும் விரட்டி போயிருக்காங்க. அங்கே பேட்ஸ்மேனுமே வந்துட்டாங்க. 2. நெக்ஸ்ட் ஒன். ஸ்டெப் அவுட் பண்ணி போய் மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் தாண்டி போயிடுச்சுங்க. பவுண்ட்ரி. ரெடியாக தான் பின்னாடி இருந்தார் ஃபீல்டர். ஆனால் பால் குத்தி பம்பாய் போயிடுச்சு. பவுண்ட்ரி. பாலோட நெக்ஸ்ட் ஒன். ஸ்டெப் அவுட் பண்ணி போனார். ஃபீல்டர் கையில் தான் போகும். குயிக்காக ரன்னிங்காக ரன் அவுட்டான்னு பார்த்தா பிடிச்சி அடிக்கலை. ஒரு ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன். ஸ்டெப் அவுட் பண்ணி போனார். கீப்பர் நல்ல டேக் ஆன். முக்கியமான விக்கெட்டை இங்கே எடுத்து கொடுத்துருக்காரு. 4 ஓவருக்கு 31. ரிமைனிங் இருக்க 2 ஓவருக்கு 18 அடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன். பேட்டில் பட்டு பின்னாடி போயிருக்கு. ஒரு ரன் ஓடிடுவாங்க. செகண்ட் ஒன்.
ஹெச் வாங்கி போயிருக்கு. கேட்சானு பார்த்தா எந்த ஃபீல்டருமே பாலுக்கு போகல. அந்த இதில் அடித்து பார்க்குறாங்களா? ஒரு ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன். பவுலர் கைக்கு போகுதான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க. முக்கியமான நேரத்தில் இங்கே டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பாலோட. நெக்ஸ்ட் ஒன். சூப்பராக அடிச்சிருக்காரு. கவர்ஸில் பவுண்டரி போகுதா, ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களான்னு பார்த்தா பால் ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. நல்ல ஷாட் தான். அந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல குத்தி ஸ்டாப் ஆயிடுச்சு. இங்கே கீப்பர் தப்பு பண்ணால் எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஓடுவாங்க. ரெடியாக இருக்கணும், இல்லைனா இன்னொரு ரன்னுக்கான சான்ஸ் ஆகிருக்கும். 3 ரன் ஓட்டாங்க இந்த பாலில். நெக்ஸ்ட் ஒன். மறுச்சு அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போக முடியுதான்னு பார்த்தா பவுண்டரி போயிடுச்சுங்க. முக்கியமான நேரத்தில் ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காங்க. ரிமினி இருக்க 7 பாலுக்கு கிட்டத்தட்ட 9 ரன் அடிக்கணும். லாஸ்ட் 1 மோர். அகைன் மறுச்சு அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் தாண்டிருச்சு 6. பவுண்டரி கொடுத்துருக்காங்க. பவுண்டரியோட பாலை விட ரன் கம்மியாக கொண்டு வந்துட்டாங்க. கடைசி 6 பாலுக்கு 5 ரன் அடிக்கணும். 6 பாலுக்கு 5. லாஸ்ட் ஓவர் பட வேலவன் ஃபர்ஸ்ட் பால் இங்கே டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. 5 பாலுக்கு 5 ரன் மாற்றிருக்காங்க. செகண்ட் ஒன். அகைன் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. சூப்பரான லெக் கட்டர். பேக் டு பேக் 2 பாலை டாட் பாலை இங்கே மாற்றிருக்காங்க. 4 பாலுக்கு 5. தேர்ட் ஒன். மறுச்சு அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. 2 ரன் ட்ரை பண்ணுறாங்களான்னு பார்த்தா 1 ரன்னோட ஸ்டாப் ஆயிருக்காங்க. கடைசி 3 பாலுக்கு 4. முக்கியமான பந்து நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் 6 கேட்சானு பார்த்தா அங்கே 6 கொடுத்துருக்காங்க. 6 இருந்தால் இந்த மேட்ச்சில் வின் ஆகிருக்கும். இங்கே நாமக்கல் இந்த மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க. இங்கே நாமக்கல் இந்த டோர்னமெண்ட்டில் 4வது அணியாக செமிஃபைனலுக்கு முன்னேறி வந்திருக்காங்க. ஒத்தான இன்னிங்ஸுங்க. கடைசி நேரத்தில் போய் நல்லா ஆடி கொடுத்துருக்காரு. 2 பவுண்டரி 1 6ன்னு முக்கியமான ரோல் நல்லா கேமி ஆடி கொடுத்துருக்காரு.